பரிசுத்தர் 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 பரிசுத்தர். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள என் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். மகிமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். அதனால் இந்த காலை நேரத்தில் எண்ணி எண்ணி பார்த்து நாம் நன்றி சொல்ல போகிறோம். எண்ணி எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை என்று சொல்லி நம்ம பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது நீங்கள் எண்ணி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகள், செய்ய போகிற நன்மைகள், இன்னும் செய்ய நினைத்திருக்கிற நன்மைகள் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் அது தடைப்படாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் என் தேவன். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என் தேவன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் ஆகும். என் தேவனுடைய கரத்தினால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தினால மகா பெரிய நன்மைகள் உண்டாகத்தான் போகிறது. உங்க வாழ்க்கையில சீக்கிரத்தில் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, ஓ சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். ஓ அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் நான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். நீங்க இந்த இடத்துல இருந்து போகும் பொழுது சீக்கிரத்தில் கம்பீரத்தோடு போக போறீங்க. ஒரு கம்பீர அருடைய கர்த்தர் உங்க வாழ்க்கையில தரப்போகிறார். எத்தனையோ கண்ணீர்களை நீங்க விட்டுட்டீங்க. எத்தனையோ கண்ணீர்கள் விட்டு விட்டு உங்களுடைய கண்ணீரே குறைந்து போன ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு தெய்வ சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமான் ஆக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். பாடுவோம். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமான் ஆக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணி பார், எண்ணி பார், எபினேசர் செய்த நன்மைகளை. காயப்பட்டார் நாம் சுகமாக, நோய்கள் நீங்கியதே. சொல்லுங்க. உங்க காயங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளா. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். ஆமென். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின்
பக்கத்தில் நின்று ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் படிட முடிஞ்சவங்க நீங்க முழங்கால் படிடுங்க. ஒரே ஒரு ஜபத்தை மாத்திரம் இன்னைக்கு நம்ம ஜபித்து நம்ம வார்த்தைகளை கேட்க போகிறோம். இந்த நாளில் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக தேவன் கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினது மாத்திரமல்ல, அவர் சாபமாய் மாறி இருக்கிறார். பரம்பரை சாபங்கள், பின் தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள், காரணம் இல்லாமல் இருக்கக்கூடிய சாபங்கள், எல்லா சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஐயோ இந்த சாபம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறது என்று சொல்லி எதையாவது குறித்து நீங்கள் நினைத்து கலங்கி கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லி அனுப்புகிறேன். உங்களுடைய சாபத்தை எல்லாம் ஏற்கனவே அவர் சிலுவையில் சுமந்துட்டார். எல்லா சாபம், உடைய பரம்பரை சாபம், முன்னோர்கள் சாபம் எதா இருந்தாலும் சரி, அதை எல்லாம் என் கர்த்தர் அதை சுமந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த காலை ஆராதனைக்கு வந்து துதித்த ஆராதித்த உடைய ஜனங்களுடைய எல்லா சிறையிருப்புகளை கர்த்தர் நீர் மாற்றுங்க. ஆண்டவரே, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீர் மகிமையிலே நிறைவாக்குங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பாதத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜனங்களை என் கர்த்தருடைய மகிமையுள்ள கரத்தினால் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. என் கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம் வார்த்தைகளை கேட்க போகிறோம். இன்றைக்கி சாம்சன் வந்து சில வார்த்தைகளை கொடுப்பதற்காக நேற்றைய தினத்திலேருந்து ஆயத்தமாகி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். சீக்கிரத்தில் வா தம்பி, மேலே சீக்கிரம் வா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே தேவனுடைய ஆலயத்திலே வந்து அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த 40 நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதித்து அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி தேவன் அந்த நாளிலே நமக்கு கொடுக்கும் வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி எத்தனாவது நாள்? 3வது நாள். சரி, எல்லாரும் தெளிவாக தான் இருக்கீங்க. இன்று ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே நான் என்ன வார்த்தைகளை சொல்லி நம்முடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கேட்ட பொழுது ஆண்டவரனுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளை குறித்து தியானிக்க சொன்னார். என்னிடத்துல விசேஷமாக அவருடைய தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு, தலை, முடி, கண்ணு, கை, கால், அவருடைய மார்பு, அவருடைய சிரசு, அவருடைய கால்கள், விசேஷமாக அவருடைய பாதங்களை குறித்து தியானிக்க என்னிடத்திலே தேவன் வந்து பேசினபடியினாலே இன்று நான் வந்து ஒரு காரியத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆத்தும நேசரின் அங்க மகத்துவங்கள் என்று சொல்லி நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சரீரத்திலிருந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தியானிக்க போகிறோம். இது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஆனாலும் இது எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ நாங்கள் இந்த 40 நாளிலையும் அப்பாவும் நானும் சேர்ந்து இதை நான் கவர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் இதை முடிப்போம்னு சொல்லி எதிர்பார்க்க. இன்னிலேருந்து தான் உங்களுக்கு சிலுவை தியானங்கள் ஸ்டார்ட் ஆகுது. இதை நீங்கள் தியானித்து முடிக்கும் பொழுது
உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் தேவன் மாற்றுவார். ஆமென். இன்னைக்கு நம்ம முதலாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 91 சங்கீதம் 12வது வசனத்தை நம்ம யாராவது ஒருவர் வாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதலாவதாக இந்த வார்த்தைகளுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 91:12. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நமது பாதம் கல்லில் இடறி இருக்கா? உங்களுடைய பாதங்கள் எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இடறி இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் கொடுத்ததில் ரொம்ப பிரத்யேகமான அழகான ஒன்று நம்முடைய பாதங்கள். ஆமென். நம்முடைய முழு உடம்பினுடைய வெயிட்டையும் தாங்கி நிற்கிறது என்னது தான்? நம்முடைய பாதங்கள். நம்முடைய பாதங்களுக்கு தேவன் அவ்வளவு மகிமைகளையும் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கையும் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம இதில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 91:12 உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்களுடைய தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பிரியமானவர்களே, நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்கள மாதிரி என்ன ஆகும்? நம்ம மாறுவோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? எங்களை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அவங்க ஃபுட் பிரிண்ட்ஸ் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போன அநேகர் என்ன சொல்லுவோம்? நம்ம அவர்களுடைய அடிச்சுவடுகளை சொல்லுங்கள், பின்பற்றுங்கள். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது எங்களுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுங்க, எங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கன்னு சொல்லி நம்ம அநேக வார்த்தைகள் மூலமாக நம்ம கேட்பதுண்டு. ஆனால் இன்றைக்கும் நீங்களும் நானும் ஒரு முடிவெடுக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? உம்முடைய பாதத்தை என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு என்னுடைய செய்திக்குள்ளே போகிற நேரம் இல்லை, நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது இங்கே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்டிகாஸ்டல் சர்ச்சுக்கு நாங்கள் ஃபேமிலியாக போனோம். அப்போ அங்கே பாஸ்டரையா செய்தி கொடுப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, திருவிருந்து கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அவர் என்னெல்லாம் செய்கிறாரோ அதை இங்கே வீட்டில் செய்வோம். பாட்டு பாடுறது, ஞானஸ்தானம் கொடுக்கறது, அவரை மாதிரியே எல்லாம் பண்ணுறது. ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாங்கள் என்னெல்லாம் வீட்டில் பண்ணோமோ அதை ரியலாகவே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அதை மாற்றிட்டார். நான் ஏன் சொல்கிறேன்? ஒரு சாதாரண மனிதருடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றி நம்ம செய்யும் பொழுது அதற்கு அவ்வளவு வல்லமைகளும் மகத்துவங்கள் இருந்து நம்முடைய வாழ்க்கையவே மாற்ற முடியுமே என்றால், நீங்களும் நானும் கர்த்தருடைய பாதத்தை பின்பற்றும் பொழுது தேவன் நம்ம என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். ஆமென். தேவன் நம்மை உயர்த்தி நம்மை மகிமைப்படுத்த அவர் போதுமானவர். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த 40 நாட்களில் உம்முடைய சிலுவை நீர் எனக்காக நியமித்த பாதையிலே ஓடி நான் உம்மை பின்பற்றுவேன். சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இந்த 40 நாட்களும் நீங்கள் ஆண்டவரை முழுமையாக நீங்கள் பின்பற்றுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களுடைய வாழ்க்கைகளை அழகா பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணுவார்? அவரை மாற்றுவார். ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், முதலாவது உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இதை இயேசு கிறிஸ்துட்ட பிசாசானவன் என்ன பண்ணுறான்? சோதிக்கும்படி ரொம்ப உயரமான இடத்துல கூட்டி கொண்டு போய் நிற்க வச்சு இந்த டைலாக் அடிக்கிறார். ஏன்னா பிசாசுக்கு இந்த வசனம் என்ன ஆகுது? தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை நம்ம தியானிக்கிறவர்களாக இருக்கணும். விட்டு உட்கார் இருக்கணும். அப்போ நம்ம பார்க்கும் பொழுது பிசாசு சோதிக்கிறான், ஆண்டவரை உம்முடைய பாதம் கல்லில் இடராது. ஒரு ஸ்டேட்மெண்ட், ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், ஆண்டவருக்கு கல்கள் கூட பஞ்சு போன்றது தான். ஆமென். எப்பேற்பட்ட கல்லாக இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு முன்பாக என்னது தான்? அது பஞ்சு. அவர் விழுந்தால் என்னாக மாட்டார்? அவருடைய பாதம் கல்லில் இடரவே இடராது. சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து, ஆண்டவருடைய பாதம் ஒரு நாளும் கல்லில் இடராது. அதனால உங்களுடைய பாதங்கள் என்னாகாது? கல்லில் இடராது. முதலாவதாக நான் சொல்றேன், கிறிஸ்துவின் பாதத்திற்கு கல்லும் பஞ்சு போன்றது தான். எழுதி கொள்ளுங்க, நீங்கள் பெண் வச்சுருந்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்திற்கு கல் மணலை என்ன ஆனாலும் சரி, அவருடைய பார்வைக்கு என்னது தான்? அது ஒரு லேசான ஒரு கல் போன்ற ஒரு காரியம்.
இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தின் அருகே அநேக வியாதியஸ்தர்கள், சப்பானிகள், குருடர்கள், ஊமையர்கள், ஊனர்கள் முதல் அநேகரை, திரளான ஜனங்களை கூட்டி கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. வைத்த மாத்திரத்திலே தேவன் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறாரு, ஒரு பலனை கொடுக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். இதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான பாவ கரைகளை தேவன் மாற்றுவார். ஆமென். நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அந்த மண்டபத்தின் அருகே ஒரு முடவனாய் சப்பானியை ரொம்ப நாள் இருக்கிற ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் என்னது பெதஸ்தா குளத்தண்டையிலே நம்ம பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ரொம்ப நாட்கள் சப்பானியாக இருக்கிற ஒரு மனுஷனை தேவன் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார். அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே 5 மண்டபங்கள் காணப்படுகிறது. அதை எதை குறிக்குது அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தை குறிக்கிறது. அந்த பெதஸ்தா குளத்திலே அற்புதம் நடக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, ஜனங்கள் அங்கே வந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து இருக்கிறோன்னா இங்கே அற்புதங்கள் என்ன ஆகுது, நடக்குதா இல்லையா, நடக்குது. அப்போ ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அவரே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான சாபங்களையும் பாவங்களையும் நோய்களையும் நீக்கி உங்களை பூரண உள்ளவர்களாக மாற்றி தேவன் நித்தியத்திலே கொண்டு உங்களை சேர்ப்பார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பாவ பிணியில சிக்கி தவித்து பாவத்தில் மூழ்கி கிடக்கிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. அவர்கள் எல்லாற்றையும் இயேசுவின் பாதத்தருகே நம்ம வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நித்திய விடுதலையை தேவன் தந்து, எல்லா வியாதிகளிலிருந்து தேவன் விடுதலை தந்து அவர்களை என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆண்டவர் சுத்தம் உள்ளவர்களாக தேவன் மாற்ற அவர் உண்மையுள்ளவர். இந்த இயேசுவின் பாதத்தருகே உட்காருவது எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய தாழ்மையை குறிக்கிறது. தேவன் உயர்ந்தவராய் இருந்தும் அவர் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவர்களையோ தூரத்தில் இருந்து அறிகிற தேவன். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் எம்மட்டுமாய் நம்மை தாழ்த்துகிறோமோ, ஆண்டவருடைய பாதத்தை அருகே பிடிச்சு, ஆண்டவரே நான் உம்மைத்தான் பிடிப்பேன்னு சொல்லி அவருடைய பாதத்தை நாம் உறுதியாய் நாம் பிடித்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை உயர்த்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நம்மை மகிமைப்படுத்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு தான் இந்த 40 நாட்கள், இந்த 40 நாட்கள் இந்த சிலுவை தியானத்திலே ஆண்டவரோடு ஒரு ஐக்கியப்பட, நம்முடைய பாவத்தில் இருந்து எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு விடுதலை கொடுத்து, நம்முடைய ஊனம், நம்முடைய இயலாமை, நம்முடைய குருட்டாட்டமான தன்மைகள் எல்லாவற்றையும் இந்த மண்டபத்திலே தேவன் உங்களுக்கு சுத்தமாக தேவன் மாற்ற அவர் உண்மையுள்ளவர். ஒரே காரியம், தேவன் நமக்கு கொடுத்த சபையை நம்ம விடாம உறுதியாய் நம்ம பிடித்து நிற்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவரே வந்து நம்முடைய மூடத்தனம், நம்முடைய ஊனம், நம்முடைய காணப்படுகிற குறைகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ள கர்த்தர் நம்மை நிறைவாக்க அவர் உண்மையுள்ளவர். இன்றைக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன், ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் என்ன காணப்பட்டாலும் சரி உம்முடைய பாதத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் விட்டு விலக மாட்டேன். இன்னைக்கு அநேகம் பேர் கர்த்தருடைய பாதத்தை விட்டு என்ன பண்ணுறாங்க, போய் சிக்கி தவித்து தேவையில்லாத காரியங்களிலே அவர்கள் சிக்குவது உண்டான. நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தருகே நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்காக தேவன் குறித்த எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி முடிக்க அவர் உண்மையுள்ளவர். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் பூரண சுகம் பெற்று அவன் வஸ்திரம் தரித்தவனாக இயேசுவினுடைய பாதத்தருகே உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஒரு பிசாசு பிடித்த ஒரு மனிதனை தேவனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து அவன் வைக்கும் பொழுது தேவன் அவனுக்கு பூரண விடுதலையை கொடுத்து, அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்து, அவருடைய பாதத்திலே உட்காரக்கூடிய ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். இன்று அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சத்துருவின் போராட்டங்கள், இந்த உலகத்திலே காணப்படுகிற சஞ்சலங்கள், தவிப்புகள், வேதனைகள், பிசாசு பல்வேறு விதமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில புகட்டலாம். ஆனா நீங்க ஆண்டவருடைய பாதத்தில் வந்து இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை உங்கள் சரீரத்தை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, உங்களுடைய வேலைகளில் காணப்படுகிற எல்லா விதமான சஞ்சலங்களையும் நீக்கி வஸ்திரம் தரித்தவர்களாக, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக அவருடைய பாதத்திலே உங்களை அமர வைப்பார். ஆமென். அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது எல்லாரும் பயந்தாங்க. ஏன் தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை
இந்த ரட்சிப்புக்கு முன்பாக இந்த பிசாசு பிடியில் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அநேகருக்கு அருவருப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வைக்கும் பொழுது தேவன் பூரணம் உள்ளவராக தேவன் மாற்றினார். இன்னைக்கு நீங்களும் நானும் பூரணப்படணுமா? நம்ம ஒரு முழுமையான ஒரு மனிதனாக தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்று ஒரு நபராக மாற வேண்டுமே என்றால் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தை விட்டு நான் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன். என்ன வந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் என்ன உபத்திரவங்கள் காணப்பட்டாலும் சரி, உங்களுடைய பாதத்தில் நிற்பேன் என்று நீங்கள் உறுதி எடுக்கும் பொழுது உங்களிடத்திலே, உங்களுடைய சரீரத்திலே உங்களுக்கு தெரியாமல் சில கிரியைகள் உங்களோடு போராடி கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்திலே சில தேவையில்லாத சத்துருவின் வல்லமைகள் போராடி கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில வல்லமைகள் ஆசீர்வாதத்திற்கு தடையாக காணப்படலாம். உங்களுடைய ஒரு வளர்ச்சிக்கும் சில கிரியைகளை தடையாக காணப்படலாம். ஆண்டவருடைய பாதத்தில் நீங்க வந்து இருக்கும் பொழுது எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை உங்களை விட்டு தேவன் அகற்றுவார். ஆமென். சத்துருவின் கிரியைகளை உங்களை விட்டு அகற்றி தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு ரட்சிப்பின் சால்வேஷன் என்கிற ஒரு வஸ்திரத்தை கொடுத்து தேவனுடைய ஆலயத்தில் அவரை துதிக்க, உங்களை கனப்படுத்த அவருடைய பாதத்தண்டையிலே தேவன் வைப்பார். ஆமென். இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு வேணும்? முதலாவதா நான் சொன்னேன், கிறிஸ்துவின் பாதத்திற்கு கல்லும் பஞ்சு போன்றதான். ரெண்டாவது, இயேசுவின் பாதம் பிணியாளிகளின் வைத்தியசாலை. சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் பாதம் பிணியாளிகளின் வைத்தியசாலை. அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு அவருடைய பாத தண்டையிலே வைக்கும் பொழுது தேவன் அவர்களுக்கு பூரண என்ன பண்றாரு, விடுதலைகளை கொடுத்து தேவன் அவர்களை மீண்டுமாக இந்த உலகத்திலே சுகத்தோடும் பலனோடும் அவர் வாழ வைக்கிறார். அப்புறம் இயேசுவின் பாதம் பிணி நீங்கினவர்களின் பள்ளிக்கூடம். சொல்லுங்க, பள்ளிக்கூடம். இது நம் கர்த்தர் நமக்கு கொடுத்த என்னது, பள்ளிக்கூடம். நம்ம பார்க்கும் பொழுது பவுல் கமாலியேலின் பாதத்திலே உட்கார்ந்து வேத வசனங்களையும் எல்லாவற்றையும் நேர்த்தியாக கற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும் பொழுது ஆண்டவருடைய ரட்சிப்பு, அவருடைய சிலுவை, தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஓட்டம், நமக்காக தேவன் குறித்த திட்டத்தை கற்றுக்கொள்ள தேவன் இப்படிப்பட்ட நல்ல சபையை தந்திருக்கிறார். இதில் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து செல்லும் பொழுது தேவன் சகல ஆசீர்வாதங்களையும் நமக்கு தேவன் பூரணப்படுத்த அவர் சுத்தம் உள்ளவார். இன்று நம்முடைய கால்கள் உலகத்தை தேடி போகும் பொழுது அநேக அடி வாங்குதா இல்லையா? அதை குறித்து நான் 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பொருளாசை என்னும் முட்களால் நம்முடைய கால்கள், பாதங்கள் பாதிக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்ம அநேக நேரம் ட்ரை பண்ணுறோம், எப்படியாவது என்ன ஆயிரணும், சொல்லுங்க, தெரியாத மாதிரி இருக்கீங்க, எப்படியாவது மேலே வந்துடணும், பணக்காரங்களாக ஆயிரணும், என்னத்த வழியிலையாவது என்ன பண்ணிடுறோம், பெரிய கொஞ்சம் உயர்ந்த ஸ்தானத்தை வந்துடணும், நம்மளுக்குன்னு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் எல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி நம்ம பல வழிகளில் என்ன பண்ணுறோம், முயற்சி செய்கிறோம். ஷார்ட்கட்டில் போகிறோம், ஏறி குதிச்சு போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதனால் எத்தனையோ பொருளாசை என்னும் முட்களால் அவதிப்பட்டவர்கள் உண்டு. அப்புறம் நம்ம பார்க்கும் பொழுது துன்பமும் வியாகுலங்கும் தம்முடைய பாதங்களை என்ன பண்ணுதுன்னா அது கரைப்படுத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் பொருளாசைகளை தேடி கத்தரை விட்டு நம்ம போகும் பொழுது நம்முடைய பாதங்கள் கரைப்பட்ட ஒரு பாதங்களாக, அநேக அடி வாங்கின ஒரு பாதங்களாக இருக்கிறது. இந்த நம்முடைய பாதங்கள் எல்லாம் சீராகணும் அப்படின்னா பரிசுத்தரின் பாதத்திற்கு வரும் பொழுது தேவன் நமக்கு விரோதமாக நம்முடைய வழிகளில் காணப்படுகிற எல்லா விதமான தடைகளையும் அவர் மாற்ற அவர் உண்மையுள்ளவர். ஆமென். இன்று நீங்கள் அநேக தடைகளின் வழியா அநேக உங்களுக்கு பாதைகள் முட்களை வச்சு கல்லை வச்சு மூடி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு முன்பாக நான் நடந்து போகிற வழியில் இத்தனை தடைக்கற்கள் காணப்படுகிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்தரின் பாதம் உங்களுக்கு விரோதமாக நிற்கக்கூடிய எல்லா விதமான முட்கள், எல்லா விதமான சாபங்கள், எல்லா விதமான தடைக்கற்களை அவர் நீக்கி நீங்கள் நேர்த்தியாய் கடந்து செல்ல பரிசுத்தரின் பாதம் உங்களுக்கு என்ன ஆகும், உதவும். நம்முடைய நோய் நீங்க பாவ நாசரை என்ன பண்ணணும், நம்ம அணுகணும். நம்முடைய பாவ நோயினால் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோம், அவதிப்படுறோம்.
அதான் நம்ம தேவனுடைய சமூகத்தில் வந்து அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்படும் பொழுது பாவத்திலிருந்து ஒரு பூரண விடுதலைகளை கொடுத்து அவரை உயர்த்த, அவரை ஆராதிக்க தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றுகிறார். உபத்திரவங்களோ, வியாதிகளோ, துன்பங்களோ, வறுமைகளோ, பட்டயங்களோ என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய பாதத்தை விட்டு யாராலும் என்ன பண்ண முடியாது, என்ன பிரிக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தை நீங்கள் இறுக பிடித்து கொள்ளும் பொழுது தேவன் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் அநேக வாசல்கள் அடைபட்டிருக்கலாம், அநேக வியாதியினால் நீங்கள் சிக்கொண்டிருக்கலாம், சில காரியத்தை தேடி போய் எல்லாவற்றிலும் நீங்கள் தோற்று போய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிறீங்க. ஆண்டவரே என்ன வந்தாலும் சரி, உம்முடைய பாதத்தை என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன், உம்முடைய பாதத்தில் நான் தஞ்சமாக இருப்பேன் என்று சொல்லி அவருடைய பாதத்தை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். முதலாவது நான் என்ன சொன்னேன், என்னது, நல்லா சொல்லுங்க. கல்லும் பஞ்சு போன்றது தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு முன். இரண்டாவது, இயேசுவின் பாதம் பிணியாளிகளின் வைத்தியசாலை. மூன்றாவது, இயேசுவின் பாதம் பிணி நீங்கினவர்களின் பள்ளிக்கூடம். கண்டிப்பாக அதில் இருந்து என்ன வரும், உங்களுக்கு கேள்விகளும் வரும், சிறப்பு பரிசுகளும் வரும். அதனால் நீங்கள் இந்த சொல்லக்கூடிய தியானங்களை நீங்கள் மனதிலே நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இந்த வசனங்களின்படி, இந்த வார்த்தைகளின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றிலிருந்து ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுப்பீங்களா, மாட்டீங்களா? எடுக்கணும். நிச்சயமாக ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்தை என்ன பண்ணுவேன், நான் பிடிச்சு கொள்ளுவேன். நீங்கள் பார்க்க ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிட்டீங்க அப்படின்னாலே எந்த பொல்லாத வல்லமைகளும் உங்களை மேற்கொள்ள என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். நீ ஆண்டவருடைய பாதத்தை விட்டு நம்ம போகும்பொழுது ரெடியாக ஒரு ஆள் உட்காந்துருக்கும் வெளியே. யார் இருப்பா சொல்லுங்க? பிசாசு இருப்பான். என்னைக்கிடா இவன் சர்ச்சை விட்டு வெளியே வருவான், என் சமூகத்தை விட்டு வெளியே வருவான், பைபிள் வாசிக்காமல் என்னைக்கு போவான், ஜெபம் பண்ணாமல் என்னைக்கு போவான், நம்ம என்னைக்கு கேட்ச் பண்ணலான்னு சொல்லி ஆள் எப்போவுமே வெளியே ரெடியாக இருக்கும். ஆனால் அவர்கிட்ட தப்பிக்கணுமா, அந்த பொல்லாத வல்லமையிலேருந்து தப்பிக்கணுமா, ஒரே ஒரு வாய்ப்பு தான். ஆண்டவருடைய பாதத்தை என்ன பண்ணணும், நம்ம இறுக பிடிச்சு கொள்ளணும். அவருடைய பாதத்தை நாம் இறுக நாம் பிடிச்சு கொள்ளும் பொழுது எந்த வல்லமைகளும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. அஃப்கோர்ஸ் அதை மீறி வந்தாலும் பேய்க்கு ரட்சிப்பாண்டவர் என்ன பண்ணிடுவார், கொடுத்துருவார். ஏன்னா அவ்வளவு வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். எல்லா விதமான கிரியைகளை தேவன் உங்களுடைய சரீரத்தை விட்டு இந்த நாளிலே நீக்கப் போகிறார். எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பாவக்கரைகள், என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யக்கூடிய பொல்லாத வல்லமைகள் எல்லாவற்றிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் கேட்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பாதத்திலே நான் இருக்க, உம்முடைய சமூகத்திலே இருக்க என்னை நான் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கொஞ்ச நேரம் நீங்க கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் நிர்மலமாகி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வேலைகளுக்கு விரோதமாக, உங்க தொழில்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் நிர்மலமாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடத்துல கேளுங்க, வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே என்னை சரணடைக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மகிமை உள்ளவர்களாக மாற்றும், என்னை பூரணம் உள்ளவராக மாற்றும், என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிற தேவன். நீங்கள் தாழ்த்துகிற இந்த நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒரு கிருபை இறங்கி வருகிறது. அவருடைய இடத்திலிருந்து ஒரு தயவு இறங்கி வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான அலங்கோலங்களை அலங்கமாய் தேவன் மாற்றுவார். எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கு தடையாய் நிற்கிற காரியங்களை தேவன் அப்புறப்படுத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை விட்டு நீங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் கேளுங்க இந்த காலை நேரத்தில், ஆண்டவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடை கற்கள் மாறட்டும் என்று சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவருடைய பாதத்தை இறுக நீங்க பிடித்துக் கொள்ளும் பொழுது, வசனமாகிய அவருடைய பாதம், ஆலயமாகிய அவருடைய பாதத்தை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, உண்மையே நம்பின மனிதன், அவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன், அவரையே நம்பி இருக்கிறோம், நம்ம அவரையே நம்ம பிடிச்சிருக்கிறோம், பூரண ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு
நமக்கு தருவார். வாழ்க்கையில் நீங்க அநேகர் சமாதான குறைவோடு நீங்க காணப்பட்டிருக்கிறீங்க. அநேக குறைவுகளோடு ஆசீர்வாதத்திற்கு தடையாய் சில காரியங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு முன்பாக நிற்கிறதை ஆவியானவர் என் கண் முன் உணர்த்துகிறார். இந்த தடை கற்களை தேவன் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த துதிக்கிற நேரத்தில் எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லா பொல்லாத கிரியைகள் குடும்பத்தை விட்டு போவழிய இயேசுவின் நாமத்தினால. என் பிள்ளைகள் இயேசுவின் பாதத்தை பிடித்திருக்கிறாங்க. உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு இனியும் நீ அது குடும்பத்தில் செயல்பட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் செயல்படுகிற பொல்லாத கிரியைகள் நிர்மலமாகட்டும் இயேசுவின் நாமத்தில். நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம். அன்று பவுல் கமாலியலின் பாதத்தில் இருந்து கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொண்டார். இந்த சபை நமக்கு நல்ல ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஆண்டவருடைய பிரமாணங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு ஒரு பூரண விடுதலை தருவார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரை என்னுடைய ஆலயத்தை நான் இன்னும் அதிகமாக தேட எனக்கு ஒரு வாஞ்சையை தாங்க, ஒரு ஆசையை தாங்க. என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா குறைவுகள் மாறட்டும். உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளணும், உம்முடைய வசனத்தில் தேறினவர்களாக நான் மாறணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.